ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமதனோ நந்தி பரசோதியா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரனாய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாதம் என்பது ஜனவரி முதல் 6வது மாதமாக வரக்கூடிய ஒரு சிறந்த மாதம், வெற்றி மாதம் என்று சொல்லக்கூடியது. நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படக்கூடியது, திருமண வாழ்க்கை ஏற்பட்ட பிரச்சனைகள் சேரக்கூடியது. இது 6ஆம் எண் என்பது சுக்கிரனுடைய அதிகாரம். ஆக நிறைய பேர் கோடீஸ்வரர்களாக லட்சாதிபதியாக ஆகக்கூடியது. அடிக்குது பாரு சுக்கிர திசை அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் எண்ணுக்குரிய மாதம், சுக்கிரன் அதிகாரம் பெற்ற மாதம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாதம், எல்லாருக்குமே ஒரு சிறந்த நன்மைகளை யோகங்களை செய்யக்கூடிய சிறந்த மாதமாக அமையப் போகிறது இந்த ஜூன் மாதம். புரிஞ்சுட்டீங்களா? ரொம்ப அற்புதமான மாதம் அமையிருக்கு, அதில் மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? இப்போ ஜூன் 1 முதல் ஜூன் 30 வரை, வைகாசி 18 முதல் ஆனி 16 வரை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்போ இதற்குரிய ஒரு சிறந்த பலன்களை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இது ஒரு தனிப்பட்ட பலன் அல்ல, பொதுவான பலன். இது பொது பலன். கோடிக்கணக்கான பேருக்கு, மேசராசியில் கோடிக்கணக்கான பேருக்கு சொல்லப்படுகின்ற பொதுவான பலன். ஆனால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட லக்னம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்னம். ராசி என்பது பொது, மேசராசியில் கோடிக்கணக்கான. ஆனால் உங்களுக்கு லக்னம் வேறு வேறு லக்னமாக இருக்கும், வேறு வேறு திசை நடக்கும். சனி திசை நடக்கும், புதன் திசை நடக்கும், சுக்கிர திசை நடக்கும், ராகு திசை நடக்கும். அந்த திசைக்கு ஏற்றவாறு பலன்கள் இந்த கிரக அமைப்புக்கு அதுக்கு ஒத்து போகணும். உங்களுக்கு நடக்கிற தசாபுத்திகளுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த கிரக அமைப்புகளுக்கும் 2 ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். அப்படின்னா உங்க பலன்கள் சக்சஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அமையும். அதனால தான் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். நம்ம போற பாதை சரிதானா, நான் செய்யக்கூடிய காரியம் சரிதானா, எடுத்த காரியம் வெற்றியில் முடியுமா, இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடா என்பதை இந்த சுய ஜாதகத்தின் தற்போது சொல்லக்கின்ற பலன்களை வச்சு ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கு தெளிவான முடிவு கொடுக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? இப்ப மேசம் முதல் நம்ம மீனம் வரை எல்லாருக்கும் ஜூன் மாத பலன்கள், வெற்றி மாதம், வெற்றி மாதத்தின் பலன்களை சிறப்பாக பார்க்க போறோம். கீழே அப்பாயின்மெண்ட் வாங்கணும், உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும், கீழே நம்பர் இருக்கு. அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை, நல்ல கவனிங்க. இது ஜோதிட சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரம் என்பது மனிதன் தன் இஷ்டத்துக்கு உருவாக்கியதல்ல. ஆண்டவன் போட்ட முடிச்சு, ஆண்டவன் போட்ட தலையெழுத்து, பிரம்மன் போட்ட தலையெழுத்து, பிரம்மனால் உருவாக்கப்பட்ட தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்க தலையெழுத்த சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்பதுதான் எனது உத்தரவாதம். உத்தரவாதம், உறுதியான வாதம், உறுதியான முடிவு. புரிஞ்சுட்டீங்களா? கரெக்டா கணிச்சு சொல்லாச்சு நடக்கும் என்றால் நடக்கும். இதுதான் எனது தெளிவான உறுதியான முடிவு. ஆக நீங்க செய்ய வேண்டிய கீழே ஒரு அப்பாயின்மெண்ட், கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இப்ப எல்லாருக்கும் சிறப்பான பலன்களை பார்க்கலாம். ஜூன் மாத பலன்களை இன்னைக்கு விருச்சிக ராசிக்கு பார்க்க போறோம். ஆக விருச்சிக ராசி நேர்களை கண்டிப்பா உங்களுக்கு வியக்கத்தக்க யோகங்கள், விறுவிறுப்பான யோகங்கள் நிச்சயமா உண்டு. ஆச்சரியப்படக்கூடிய யோகங்கள் உண்டு. ஏன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணிய 2-5க்குரிய பாக்கிய, அதாவது பாக்கியஸ்தான், அதாவது பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் போய் உட்காந்துடுறார். ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் போய் வலிமை அடைகிறார். அதுதான் இந்த ஜூன் மாதத்தினோட சிறப்பே அதுதான். ஒரு அதாவது திரிகோண பலம் என்பது கேந்திரத்தை விட மிகப்பெரிய சக்தி. அப்போ உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய யோகம் ஏற்பட போகுது. அடுத்து உங்களுக்கு 4ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் ஒரு சுகாதாரத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து 5ஆம் இடம், 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது உங்க பிள்ளையுடைய கல்வியில கொஞ்சம் தடைகள் ஏற்படலாம். அதை கொஞ்சம் அதே நேரத்தில் குருவான் அந்த இடத்தை பார்ப்பது, அதாவது பிள்ளையோட முன்னேற்றம், பிள்ளையோட கல்வி, இதுல எல்லாம் ஏதோ ஒரு தடைகள், தாமதங்கள், இல்லை பிள்ளைகளால உங்களுக்கு ஏதாவது இடையூறுகள், இதெல்லாம் இயல்பாகவே உங்க ஜாதகத்தில் இருக்கு. அப்ப அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்வதற்கு வாய்ப்புகள் கொடுக்கும். துளாராசிக்காரங்க வேலை, வருமானம், முன்னேற்றம், பதவி, அரசியல், அரசாங்க பதவியில எல்லாம் முன்னேற்றம் பெறுவதற்கு 100க்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும். உங்க பிள்ளைய மீண்டும் சொல்றேன், உங்களுக்கு
நல்ல விருச்சிக ராசிக்கு நல்ல திருமண வாழ்க்கை, திருமணத்தால் நல்ல யோகத்தை அடையலாம். திருமண வாழ்க்கை நல்ல யோகம் அடையலாம். அவங்களுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஒரு தொழில் தொடங்கக்கூடிய முக்கியமான விருச்சிக ராசிக்காரவங்க, கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து கண்டிப்பாக ஒரு தொழில் தொடங்குவீங்க. பிரமாதமாக இருக்கும், உறுதியாக தொடங்குவீங்க. அதில் மாற்றமே இல்லை. ஷேர் மார்க் விருச்சிக ராசிக்காரன் ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். புரிஞ்சுட்டீங்களா? அதே இடத்துல உங்கள் பிள்ளைங்க மிகப்பெரிய கல்வியில் சாதனை புரிவார்கள். ஏற்கனவே உங்கள் பிள்ளைய பெரிய படிப்பு படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் உயர்ந்த உத்தியோகம் கிடைக்கும். மருத்துவத்துறையில் உங்கள் பிள்ளைகளை சாதிக்கும். அரசாங்கத்தில் உயர் பதவியில் பெறுவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். நிச்சயமாக கிடைக்கும், அதில் மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த ஜூன் மாதம் என்பது விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டஸ்தானம், மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டஸ்தானம், ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அமைப்பு இருக்கிறது. அதே நேரம் இது பொதுவான பலன். விருச்சிக ராசினர்களே, உங்கள் ஜாதகத்தில் என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அந்த திசா புத்திக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய கிரக அமைப்புக்கு நட்பாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? கீழே ஒரு நம்பருக்கு ஒரு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஆக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.